தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவு உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த தெய்வீக திருப்பலியானது ஆண்டனி ராஜேஷ் தீ ஆவியிலிருந்து விடுபடவும் பூரண நலம் பெறவும் தூய ஆவியால் நிரப்பப்படவும் ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. இந்த கருத்தோடு நம்முடைய கருத்துக்களையும் இறை பாதத்தில் ஒப்பு கொடுத்து இறை அருள் வேண்டி மன்றாடுவோம். இன்றைய நாளிலே தாயாம் திருவையோடு இணைந்து திருத்தூதரும் நற்செய்தியாளருமான புனித யோவானின் விழாவை நாம் கொண்டாடுகின்றோம். புனித யோவான் இயேசுவுக்காக முழுமையாக வாழ்ந்து தன்னுடைய சாட்சியத்தை பதிவு செய்தவர். அவர் இரத்தம் சிந்தாவிட்டாலும் கூட தன்னுடைய வாழ்வினால் இறைவனுக்கு ஒரு சாட்சிய வாழ்வை வாழ்ந்தவர். நாமும் புனித யோவானை போன்று நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய வாழ்வை அர்த்தமுள்ள விதத்தில் வாழ்வதன் மூலமாக இறைவனுக்கு சான்று பகரக்கூடிய அந்த நல்லதொரு வாழ்வை, அர்த்தமுள்ள வாழ்வை வாழ வரம் கேட்டு தொடர்ந்து இந்த திருப்பலியிலே இறை அருள் வேண்டி மன்றாடுவோம். தகுதியான விதத்தில் இந்த பலியை ஒப்பு கொடுக்க தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகள், பலவீனங்கள் அனைத்தையும் நினைத்து பார்த்து இறைவனிடத்திலே மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி என்பதை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். இரக்கமாயிரும்
மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, திருத்துதரான புனித யோவான் வழியாக உமது வார்த்தையின் மறையுண்மைகளை எங்களுக்கு வெளிப்படுத்தினீரே. அவர் எங்களுக்கு சிறந்த முறையில் கற்பித்த உண்மைகளை நாங்கள் தகுந்த அறிவு திறனுடன் புரிந்து கொள்ள எங்களுக்கு அருள் புரிவீராக. உமோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் ஒரே இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 1 முதல் 4 முடிய. சகோதர சகோதரிகளே, தொடக்கம் முதல் இருந்த வாழ்வு அளிக்கும் வாக்கை நாங்கள் கேட்டோம், கண்ணால் கண்டோம், உற்று நோக்கினோம், கையால் தொட்டு உணர்ந்தோம். வெளிப்படுத்தப்பட்ட அந்த வாழ்வு நாங்கள் கண்டோம், அதற்கு சான்று பகிர்கிறோம். தந்தையோடு இருந்ததும் எங்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டதுமான அந்த நிலை வாழ்வு பற்றி உங்களுக்கு அறிவிக்கிறோம். தந்தையுடனும் அவருடைய மகன் இயேசு கிறிஸ்துவுடனும் நாங்கள் கொண்டுள்ள நட்புறவை நீங்களும் கொண்டிருக்குமாறு நாங்கள் கண்டதை நாங்கள் கேட்டதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். எங்களது மகிழ்ச்சி நிறைவடையுமாறு உங்களுக்கு இதை எழுதுகிறோம். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பல்லவி, நீங்கள் பாட வேண்டிய பல்லவி. நேர்மையாளர்களே, ஆண்டவரில் களி கூறுங்கள், ஆண்டவரில் களி கூறுங்கள். நேர்மையாளர்களே, ஆண்டவரில் களி கூறுங்கள், ஆண்டவரில் களி கூறுங்கள். ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார், பூவுலகம் மகிழ்வதாக. திரளான தீவு நாடுகள் களி கூர்வனவாக. மேகமும் காரிருளும் அவரை சூழ்ந்துள்ளன, நீதியும் நேர்மையும் அவரது அரியணையின் அடித்தளம். நேர்மையாளர்களே, ஆண்டவரில் களி கூறுங்கள், ஆண்டவரில் களி கூறுங்கள். ஆண்டவர் முன்னிலையில், அனைத்துலகின் தலைவர் முன்னிலையில் மலைகள் மெழுகென உருகுகின்றன, வானங்கள் அவரது நீதியை அறிவிக்கின்றன, அனைத்து மக்களினங்களும் அவரது மாட்சியை காண்கின்றன. நேர்மையாளர்களே, ஆண்டவரில் களி கூறுங்கள், ஆண்டவரில் களி கூறுங்கள். நேர்மையாளருக்கென ஒளியும் நேரிய உள்ளத்தோர்க்கென மகிழ்ச்சியும் விதைக்கப்பட்டுள்ளன. நேர்மையாளர்களே, ஆண்டவரில் களி கூறுங்கள், அவரது தூய்மையை நினைத்து அவரை புகழுங்கள். நேர்மையாளர்களே, ஆண்டவரில் களி கூறுங்கள், ஆண்டவரில் களி கூறுங்கள். நேர்மையாளர்களே, ஆண்டவரில் களி கூறுங்கள், ஆண்டவரில் களி கூறுங்கள்.
போற்றுகிறோம். மறை சாட்சியரின் வெண்குழுவும் நிறைவாய் உம்மை போற்றிடுமே. அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாற்றி உமக்கே. அதிகாரம் 20, இறை வசனங்கள் 2 முதல் 8 முடிய. வாரத்தின் முதல் நாளன்று மகதலா மரியா சீமோன் பேதுருவிடமும் இயேசு தனி அன்பு கொண்டிருந்த மற்ற சீடரிடமும் வந்து, ஆண்டவரை கல்லறையிலிருந்து யாரோ எடுத்து கொண்டு போய்விட்டனர், அவரை எங்கே வைத்தனரோ எங்களுக்கு தெரியவில்லை என்றார். இதை கேட்ட பேதுருவும் மற்ற சீடரும் கல்லறைக்கு புறப்பட்டனர். இருவரும் ஒருமித்து ஓடினர். மற்ற சீடர் பேதுருவை விட விரைவாக ஓடி முதலில் கல்லறையை அடைந்தார். அவர் குனிந்து பார்த்தபோது துணிகள் கிடப்பதை கண்டார், ஆனால் உள்ளே நுழையவில்லை. அவருக்கு பின்னாலேயே சீமோன் பேதுருவும் வந்தார். நேரே அவர் கல்லறைக்குள் நுழைந்தார். அங்கு துணிகளையும் இயேசுவின் தலையை மூடியிருந்த துண்டையும் கண்டார். அத்துண்டு மற்ற துணிகளோடு இல்லாமல் ஓரிடத்தில் தனியாக சுருட்டி வைக்கப்பட்டிருந்தது. பின்னர் கல்லறைக்கு முதலில் வந்து சேர்ந்த மற்ற சீடரும் உள்ளே சென்றார், கண்டார், நம்பினார். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, கிறிஸ்து பிறப்பு பெருவிழா கொண்டாட்டம் ஒரே நாளில் நாம் கொண்டாடுகின்ற கொண்டாட்டம் அல்ல. அது ஒரு தொடர்ச்சியான கொண்டாட்டம். நினைவு கூர்ந்து நாம் கொண்டாடுவதற்கு ஏராளமான காரியங்கள் இருக்கக்கூடிய காரணத்தினால் ஒரு 7 நாட்கள் தொடர்ந்து நாம் கொண்டாட, கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவோடு இணைந்து 8 நாட்கள் நாம் சிறப்பான விதத்தில் கொண்டாட திரு அவை நம்மை அழைக்கின்றது. அப்படிப்பட்ட அந்த 8 நாட்களிலுமே பல சிறப்பான விழாக்களை நாம் கொண்டாடி மகிழ்கின்றோம். நேற்றைய தினத்திலே நாம் பார்க்கிற பொழுது இயேசுவுக்காக இரத்தம் சிந்திய முதல் மறைசாட்சியான புனித ஸ்தேவானை நினைவு கூர்ந்து கொண்டாடினோம். நேற்றைய தினம் ஒருவர் தன்னுடைய உயிரை இழந்து தன்னுடைய இரத்தத்தை சிந்தி இயேசுவுக்கு சான்று பகர்ந்தார். அதே போல இன்றைய தினத்திலும் ஒருவருடைய விழாவை கொண்டாடுகின்றோம். இவர் இயேசுவுக்காக இரத்தம் சிந்தவில்லை என்றாலும் கூட இயேசுவுக்காக தன்னுடைய வாழ்வை முழுமையாக வாழ்ந்தவர், தன்னுடைய வாழ்வின் மூலமாக இயேசுவுக்கு சான்று பகர்ந்தவர், இயேசுவின் நெஞ்சத்திற்கு நெருக்கமானவராகவும் அவருடைய சிலுவைக்கு நெருக்கமானவராகவும் இருந்தவர். அவர்தான் புனித யோவான். திருத்தூதரும் நற்செய்தியாளருமான புனித யோவானை இந்த நாளிலே நாம் நினைவு கூர்ந்து அவருடைய விழாவை கொண்டாடுகின்றோம். இயேசுவின் திருத்தூதர்களில் இரத்தம் சிந்தி மறை சாட்சியாக உயிர் இழக்காத ஒரே திருத்தூதர் யோவான். தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் முழுமையாக வாழ்ந்து இயேசுவுக்கு சான்று பகர்ந்தவர். அப்படிப்பட்ட இந்த திருத்தூதர் யோவான் நாமும் இயேசுவுக்காக முழுமையான வாழ்வு வாழ்ந்து அவருக்கு சான்று பகர நம்மை அழைக்கின்றார். யோவான் நற்செய்தியானது அன்பின் நற்செய்தி என்று அழைக்கப்படுகிறது. யோவான் திருத்தூதர் அன்பின் திருத்தூதர் என்று அழைக்கப்படுகின்றார். யோவான் நற்செய்தி அன்பை உள்ளடக்கியதாக, வாழ்வு குறித்த செய்திகளை அதிகமாக உள்ளடக்கியதாக இருக்கின்றது. அதுவும் வாழ்வு முழுமையான நிறைவான வாழ்வாக இருக்க வேண்டும். நாம் முழுமையான வாழ்வை வாழ வேண்டும் என்கின்ற அழைப்பை தன்னுடைய நற்செய்தி முழுமையும் யோவான் நற்செய்தியாளர் கொடுப்பதை பார்க்கிறோம். இயேசுவோடு அவருடைய நெஞ்சத்திற்கு நெருக்கமானவராக, அவரோடு உடன் பயணிப்பவராக இயேசு இருப்பதை நாம் பார்க்கிறோம்.
யோவான் நற்செய்தி 13வது அதிகாரம் 23வது இறை வசனத்தில் நாம் வாசிக்கிற பொழுது தெரியும், இயேசு தன்னுடைய சீடர்களோடு பந்தியில் அமர்ந்து உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் என்று மனவேதனையோடு இயேசு சீடர்களிடம் உரையாடி கொண்டிருந்த பொழுது, இயேசுவிற்கு அருகில் அமர்ந்திருந்த அவருடைய அன்பு சீடர் யோவான் இயேசுவினுடைய நெஞ்சத்திற்கு அருகில் அவரோடு தோள் வைத்து சாய்ந்து இயேசுவுக்கு ஆறுதல் கொடுப்பது போல அவரை குறித்த அந்த விபரங்களை அவர் கேட்பதை நாம் பார்க்கிறோம். இயேசு எந்த அளவிற்கு உள்ள குமுறலில் மனவேதனையில் இருக்கிறார் என்பதை உணர்ந்தவராக இங்கே யோவான் இயேசுவினுடைய நெஞ்சத்திற்கு அருகில் சென்று அவருக்கு ஆறுதலாக இருப்பதாக நாம் பார்க்கிறோம். அதே போல யோவான் நற்செய்தி 19வது அதிகாரம் 25லிருந்து 27 வரையிலான இறை வசனங்களை வாசிக்கின்ற பொழுது தெரியும், சிலுவையினுடைய அடியிலே இயேசுவினுடைய அன்பு சீடர் யோவான் இருக்கிறார். இயேசுவினுடைய அன்பு தாய் அன்னை மரியா, மற்ற சில பெண்கள் இருக்கிறார்கள். ஆனால் மற்ற சீடர்கள் யாரும் இல்லை. இயேசுவினுடைய அந்த துன்பத்தை கண்டு, துயரத்தை கண்டு, தங்களுக்கும் அப்படிப்பட்ட ஒரு நெருக்கடி வந்து விடுமோ என்று பயந்து அவர்கள் ஓடி ஒளிந்து கொள்கிறார்கள். ஆனால் திருத்தூதர் யோவான் மட்டும், இயேசுவினுடைய அன்பு சீடர் யோவான் மட்டும் எந்தவித பயமும் பதற்றமும் இல்லாமல், நான் என்னுடைய மெஸ்ஸியாவோடு இருப்பேன், என் ஆண்டவரோடு இருப்பேன், அவருக்கு இந்த நேரத்திலே நான் உறுதுணையாக இருப்பேன் என்று சொல்லி சிலுவையின் அடியிலும் கூட அங்கே அவர் துணையாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். இவ்வாறு இயேசுவினுடைய நெஞ்சத்திற்கு நெருக்கமானவராகவும் அவருடைய சிலுவைக்கு நெருக்கமானவராகவும் திருத்துதரும் நற்செய்தியாளருமான புனித யோவான் விளங்குவதை நாம் பார்க்கிறோம். அன்பு மக்களே, நாமும் கூட யோவானை போன்று இயேசுவின் நெஞ்சத்திற்கும் அவருடைய சிலுவைக்கும் நெருக்கமானவர்களாக வாழ அழைக்கப்படுகின்றோம். நம்முடைய வாழ்வு ஒரு முழுமையான வாழ்வாக இருக்கின்ற பொழுது நாமும் நிச்சயமாக நம்முடைய வாழ்வால் இயேசுவுக்கு சான்று பகர முடியும். அவருடைய நெஞ்சத்திற்கும் சிலுவைக்கும் நெருக்கமானவர்களாக நம்மாலும் வாழ முடியும். எனவே நம்முடைய வாழ்வை சற்று சிந்தித்து பார்ப்போம். என்னுடைய வாழ்வு எப்படிப்பட்ட வாழ்வாக இருக்கின்றது? கடவுள் எனக்கு கொடையாக கொடுத்த இந்த வாழ்வை நான் நல்ல ஒரு அர்த்தமுள்ள வாழ்வாக நான் வாழ்கிறேனா? இறைவனுடைய திருவுளத்தை என்னுடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றக்கூடிய அளவிற்கு என்னுடைய வாழ்வு, என்னுடைய செயல்பாடுகள், என்னுடைய சிந்தனை, சொல் அனைத்தும் அமைந்திருக்கிறதா என்று சிந்தித்து பார்ப்போம். புனித யோவானை நம்முடைய மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாக முன் உதாரணமாக கொண்டு அவர் எவ்வாறு தன்னுடைய வாழ்வினால் இயேசுவுக்கு சான்று பகர்ந்தாரோ அதே போல நாமும் நம்முடைய வாழ்வினால் புனித யோவானை போன்று இயேசுவுக்கு சான்று பகரக்கூடிய நல்லதொரு வாழ்வு வாழ வரம் கேட்டு தொடர்ந்து இந்த பலியிலே இணைந்து மன்றாடுவோம். ஆமென்.
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நாங்கள் உமக்கு ஒப்பு கொடுக்கும் காணிக்கைகளை ஏற்று புனிதப்படுத்தவும் வேண்டுகின்றோ. அதனால் திருவிருந்து எனும் ஊற்றிலிருந்து திரு தூதர் யோவானுக்கு நீர் வெளிப்படுத்திய நிலை வாழ்வு தரும் வார்த்தையின் மறைபொருளை நாங்களும் இவ்விருந்தின் வழியாக புரிந்து கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக இந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தம் இறை இயல்பில் கண்ணுக்கு புலப்படாத கிறிஸ்து எங்கள் இயல்பில் காணத்தக்கவராக வணக்கத்துக்குரிய மறை நிகழ்வாகிய இப்பெரு விழாவில் தோன்றினார். காலங்களுக்கு முன்னரே உதித்தவராயினும் காலத்துக்கு உட்பட்டு வாழத் தொடங்கினார். இவ்வாறு அவர் வீழ்ச்சியுற்ற எல்லாவற்றையும் தம்மில் எழுச்சி பெறச் செய்யவும் படைப்புகள் அனைத்தையும் புதுப்பிக்கவும் அழிவுற்ற மனிதரை விண்ணரசுக்கு மீண்டும் அழைத்து செல்லவும் திருவுளமானார். ஆகவே நாங்கள் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து உமை புகழ்ந்தேத்தி அக்களித்து கொண்டாடி ஆர்ப்பரிப்பதாவது: ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும்
பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார். கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஸ்டீஃபன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயும் எங்கள் பாதுகாவலியுமான புனித ஜெபமாலை அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், நாங்கள் இன்று நினைவு கூறுகின்ற திருத்தூதரும் நற்செய்தியாளருமான புனித யோவான், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தேத்தும் வரமருள உமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும்
என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து வழங்கும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்க பெற்றுள்ள நாம் பேறு பெற்றோ. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும்.
கிறிஸ்து பிறப்பின் யூபிலி ஆண்டு இறைவேண்டல். விண்ணக தந்தையே, உம் திருமகன் இயேசு கிறிஸ்துவில் நீர் எங்களுக்கு வழங்கிய நம்பிக்கைக்காக உமக்கு நன்றி. தூய ஆவியார் வழியாக தந்த பிறரன்பு என்னும் கொடைக்காக நன்றி. இந்த நம்பிக்கையாலும் அன்பாலும் உமது அரசின் வருகையை எதிர்நோக்கும் அருளை எங்களுக்கு தாரும். உமது நற்செய்தியின் சான்றுகளாக எங்களை மாற்றும். தீமையின் ஆற்றல்களை எங்களிடமிருந்து அகற்றும். நாங்களும் இவ்வுலகும் புதிய விண்ணகம் புதிய மண்ணகம் நோக்கிய பயணத்தில் இறை வார்த்தையால் மாற்றம் பெறுவோமாக. இந்த யூபிலி கொண்டாட்டத்தின் அருள் எதிர்நோக்கின் திருப்பயணிகளாகிய எங்களை வழி நடத்தட்டும். விண்ணக செல்வங்களுக்கான ஆர்வத்தை எம்மில் தூண்டி எழுப்பட்டும். எம் மீட்பர் இயேசுவின் மகிழ்ச்சியும் அமைதியும் உலகை நிரப்புவதாக. மூவொரு கடவுளே, உமக்கே மாட்சி, உமக்கே புகழ், உமக்கே நன்றி. ஆமென். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, மனிதரான வார்த்தையை திருத்தூதரான புனித யோவான் போதித்தார். நாங்கள் கொண்டாடிய மறைபொருள் வழியாக அவ்வார்த்தை எங்களிடையே என்றும் குடிகொள்வாராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. இறையாசிரை நிறைவாக பெற்றவர்களாக சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. இதயம் மகிழுதம்மா, துயர்கரைகள் மறையுதம்மா, உள்ளமும் துள்ளுதம்மா, உந்தன் தாய்மையின் நினைவாலே அம்மா. இதயம் மகிழுதம்மா. தாயென்னும் போதினிலே மனம் தான் உன்னை தேடுதம்மா. தாயென்னும் போதினிலே மனம் தான் உன்னை தேடுதம்மா. ஈன்ற தாயும் போற்றும் உந்தன் பாதம் பணிந்திடுவேன் அம்மா. இதயம் மகிழுதம்மா, துயர்கரைகள் மறையுதம்மா, உள்ளமும் துள்ளுதம்மா, உந்தன் தாய்மையின் நினைவாலே அம்மா. இதயம் மகிழுதம்மா. திருப்பலியை நிறைவேற்றிய தந்தை அவர்களின் ஆன்ம நலனுக்காகவும் உடல் உள்ள நலனுக்காகவும் அருள் சகோதரிகளின் உடல் உள்ள நலனுக்காகவும் அவர்களது பணி சிறக்கவும் திருப்பலியில் பங்கேற்ற ஒவ்வொருவரின் குடும்ப நலனுக்காகவும் பிள்ளைகளின் நற்படிப்பிற்காகவும் வேண்டிக் கொள்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும்.
எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் மாட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். புனித ஜெபமாலை அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித ஜெபமாலை அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித ஜெபமாலை அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.